ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நான் இன்னொரு விசை கூட வாசிக்கிறேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த வசனத்தை பேசினது நம் இரட்சகராகிய இயேசு. யாரை குறித்து பேசுகிறார்? தம்மை குறித்தே பேசுகிறார். நீங்கள் ஒரு நாள் மனுஷகுமாரனாகிய எனக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கும். நிற்கும் போது பாத்திரவான்களாக நிற்க வேண்டும், அபாத்திரராய் நின்றுவிடக் கூடாது. நீங்கள் எனக்கு முன்பாக நிற்கிற போது வலதுபுறத்தில் நிற்கிறவர்களாக நான் கனம் பண்ணுகிற அந்த ஒரு கூட்டத்தில் இருக்க வேண்டும். என் இடதுபுறத்தில் இருக்கிற ஆமென் நித்திய அழிவை, நித்திய ஆக்கினைக்கு நேராக போகிறவர்களாக இருந்துவிடக் கூடாது என்கிறதை குறித்து இயேசுவே தம்மை குறித்து சொல்லுகிறார் என்றால் இந்த வார்த்தை எவ்வளவு நிச்சயமானது. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சொல்லுகிறார், ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும். நிற்கும் போது பாத்திரவான்களாக நிற்க வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஓரிரு வசனங்களை வேதத்தில் நம்ம வாசித்து கவனிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஸ்தோத்திரம், நாம் இப்படி தேவ வார்த்தையை கவனிக்கிறோம். 2 கொரிந்தியர் ஆமென் 5வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் தேவ வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஆகையால் நாம் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். மன்னிங்கள் 10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். பவுல் மீண்டும் அதை தேவ ஆவியின் நிறைவோடு தேவ ஆவியானவருடைய நடத்துதலோடு உறுதிப்படுத்துகிறார். I want to repeat that word again. இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களானாலும் பிரசங்கிக்கிற நானானாலும் சரி, ஒருவரும் இந்த வார்த்தைக்கு தப்ப முடியாது. ஏற்கனவே இயேசு சொன்னதை நான் வாசித்தேன். திரும்பவும் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தெய்வம் சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்கிறேன். சரீரத்தில் நாம் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் no exemption to anyone, யாருக்கும் விதி விலக்கு இல்லை, யாருக்கும் விதி விலக்கு இல்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களானாலும் பேசுகிற நானானாலும் எவருமே தப்ப முடியாது. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட்டே ஆக வேண்டும். வெளிப்பட்டே ஆக வேண்டும். வெளிப்பட்டே ஆக வேண்டும். நிறைய காரியங்கள் ஆனா அவைகள் எல்லாம் நம்ம சொன்னா இந்த வசனங்களின் காரியங்களை நம்ம இந்த இரவு கற்றுக்கொள்ள முடியாமல் போகும் என்கிறதற்காக I just skip that. அவைகளை தாண்டி வருகிறேன். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்ம எப்படி இருக்கணுமா? பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரவு லூக்கா 21:36 ஆகிய இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, பரம வாழ்க்கைக்கு பாத்திரவான்களாகுங்கள். பரம வாழ்க்கைக்கு பாத்திரவான்களாகுங்கள். ஏராளமான காரியங்கள் இந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24, 25 ஆகிய அதிகாரங்களிலேயும் ஏராளமான காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளை சுருக்கி ஒரு 3 காரியத்தை தெய்வம் பரமனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரு 3 காரியத்தை தெய்வம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தெய்வம் 3 காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று வசனம் 19 கவனித்து பாருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம்
அதனுடைய 19வது வசனம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது ஸ்தோத்திரம், 21ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்தை பாருங்கள். 21ஆம் அதிகாரத்தின் 34வது வசனம், உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள், காத்து கொள்ளுங்கள் என்று 19ஆம் வசனத்தில் சொன்ன ஆண்டவர் 34வது வசனத்தில் எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். மூன்றாவதாக அந்த 36வது வசனத்தின் பின்பகுதி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த 3 காரியங்களையும் 3 அனுபவங்களையும் வேத வசனங்கள் அடிப்படையில் கற்றுக்கொள்ள பரிசுத்த தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இயேசு இரட்சகருடைய மகிமையான வருகை நிச்சயம் என்பதை அனைத்தும் நமக்கு அடையாளமாய் காட்டுகிறது. ஒரு 10 அடையாளம் சொல்லுங்க பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, அடையாளம் அறிஞ்சுதான் நீங்க பரலோகத்துக்கு வரலாம், நீங்க வர வேண்டாம்னு நான் சொல்லுவேன். சரிதானா? அடையாளம் அறிஞ்சுதான் வரணும்னு ஒண்ணும் இல்ல. சிவப்பு கிடாரி பிறந்துட்டு ஆலயம் கட்ட போறாங்க, இந்த யுத்தம் வந்துட்டு அந்த யுத்தம் வந்துட்டு, சில ஊழியக்காரனுக்கு இதே தான் வேலை. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வந்துட்டு இயேசு இன்னும் வர போறாருன்னுட்டான். தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, அந்த அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ண தொடங்கிட்டு இயேசு வந்துட்டாருடோ. சார், யுத்தம் எவன் செஞ்சாலும் எவன் செய்யாட்டாலும் இயேசு வர போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 3 காரியம் அங்க இருக்கிறது. ஒன்று, இயேசு மணவாளனாய் வரப்போகிறார், சபைக்கு மணவாளனாய் வரப்போகிறார். இரண்டாவது, இயேசு கணக்கு கேட்கும் எஜமானாய் வரப்போகிறார். ஆமென். ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் கணக்கு கேட்கும் எஜமானாய் வருவார். 3, நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக இயேசு வருவார். இந்த 3ஐயும் மனதில் வைத்து எப்பவும் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அடையாளங்களை தேடக்கூடாது. ஐயோ, இப்படி யுத்தம் வந்துட்டாமே. ஒருவர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் பயங்கர யுத்தம் வந்துட்டு, நீங்க சபையில ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க. நான் சொன்னேன், இப்ப வந்தாலும் இயேசு போக நான் ஆயத்தம் தம்பி. நீர் சொன்னதுனால ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு எங்க போக போறதில்ல. தெய்வத்தின் வருகையை 24 மணி நேரமும் எதிர்பார்த்திருக்கிறவன் தான் உண்மையான மணவாட்டி. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் வருகை சமீபம் என்பதை அடையாளங்கள் காட்டுகிறது. ஆனால் என் ஆத்துமா அவருடைய வருகைக்காக ஏங்கி காத்திருக்கிறது. இந்த மகிமையான ஏக்கமும் தாகமும் நமக்குள் நிரம்பி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 3 காரியங்களை வேகமாய் நாம் தியானிப்போம். நமக்கு முன்பாக கொஞ்ச நேரமே உண்டு. ஆகிலும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறதை முழுமையாய் பேசி நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளில் நம்மை அனுப்புவாராக. இந்த கூட்டங்களின் இந்த பிரதான வேளையிலே தெய்வம் நம்மோடு பேச விரும்புகிற அவருடைய மனதின் ஏக்கங்களை பேசி முடிப்பாராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 19வது வசனத்தை பாருங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். வருகையை குறித்து பேசும்போது இயேசு பொறுமையை குறித்து பேசுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? வருகை நெருங்க நம்ம பொறுமைக்கு நிறைய சோதனை வரும்னு அர்த்தம். அல்லேலூயா. வருகை நெருங்க ஆவிக்குரியவனுடைய பொறுமை நிறைய பரீட்சிக்கப்படும். ஸ்தோத்திரம். ஆமா, பேஷன்ஸ் இல்லாததுனாலயாக்கும் இன்னைக்கு நிறைய பேர் பேஷண்டா இருக்கிறது. பொறுமை இல்லாததுனாலயாக்கும் நிறைய பேர் இன்னைக்கு நோயாளியா இருக்கிறதுன்னு சொன்னேன். பொறுமை இல்லாததாக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். எடுத்த உடனே டக்குன்னு டென்ஷன் ஆகுது பாருங்க. டென்ஷன் மூளைக்கு போகுது, நரம்பு வெடிச்சிட்டு சார்ன்றாங்க. ஆமா, பிரஷர் கூடிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கன்றார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றார், பிரஷர் கூடிட்டு தூக்கமே வரல பாஸ்டர், பிரஷர் கூடிட்டு கைகாலெல்லாம் நடுங்குது பாஸ்டர், பிரஷர் கூடிட்டு மயங்கி விழுந்துட்டேன். நான் ஏன் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், ஏன் பிரஷர் ஆக்குறீங்கன்னு கேட்கிறேன்.
தேவ வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, வருகையின் காலத்தில் உங்கள் பொறுமைக்கான பரீட்சை பலமா இருக்கும், ஆனால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. 3 காரியம் மேல வசனத்தில் இருக்குது. வசனம் 12 ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களில், ஆமென் ஸ்தோத்திரம், ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். என்ன வசனம் பாருங்க. பொறுமை எங்க வேலை செய்யணுமா? பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பொறுமை கிரியை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. உலகம் கிறிஸ்துவை அறியாதவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், நித்தியத்தை அறியாதவர்கள், சபை என்றால் என்னவென்று அறியாதவர்கள், இயேசு யார் என்பதை அறியாதவர்கள் நம்மை இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலைக்கும் ஜெப ஆலயங்களுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் இழுத்து கொண்டு போய் துன்பப்படுத்துவார்களாம். அப்ப முதல்ல பாடுகள் மத்தியில் தெய்வம் எனக்குள் பொறுமையை மேலோங்க செய்ய கத்தட்ட கிருபை கேட்கணும். எத்தனை பாடுகள் வரட்டும், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், சுவிசேஷத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், சத்தியத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், பிரதிஷ்டையின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், பரலோகத்தை குறித்த எனக்கு இருக்கிற நம்பிக்கை நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், எந்த வகையிலான பாடுகள் வந்தாலும் பொறுமையாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயோ, பாடுகளை கண்ட உடனே ஸ்தோத்திரம் பதறக்கூடாது, பாடுகளை கண்ட உடனே கலங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஐ லவ் தட் வேர்ட். எனக்கு அந்த 13ஆம் வசனம் பிடிச்சிருக்குது. அவன் உன்னை எங்க கொண்டு போய் இழுத்து விட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா? ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு, சாட்சி சொல்வதற்கல்ல, சாட்சி ஆவதற்கு. நீ எங்கே கொண்டு போய் அவமானப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுகிறாயோ அங்கேயே நீ பரலோக சாட்சியாய் மாற முடியும். நல்ல ஒரு ஆமென். அல்லேலூயா. சாட்சியாக முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் சொல்வார், பாஸ்டர் டெய்லி ஒரு 10 பேருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணும், 10 பேருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணும். அது என்னுடைய ஏக்கம். தூர தேசத்தில் இருக்கிற அன்பு சகோதரர் 10 பேருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணும் பாஸ்டர். ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போது பக்கத்தில் இருந்த ஒரு இங்கிலீஷ் மேனுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டாராம். அவன் பயங்கர டென்ஷன் ஆகி போலீஸை கூப்பிட்டுட்டான். கூப்பிட்டுட்டு இவன் என்கிட்ட நரகம், அழிவு, மரணம்னு பேசுறான், ஐ எம் ஹர்ட்டட், நான் காயப்பட்டுட்டேன், இவனை கைது பண்ணுங்கன்ட்டு உடனே போலீஸ் இழுத்துட்டு போயிட்டுதான். இந்தியாவில் மட்டும் இல்ல சார், வெளி தேசத்திலையும் சுவிசேஷம் சொன்னா இழுத்துட்டு போறதுக்கு இருக்கதான் செய்யறான். இழுத்துட்டு போறவனும் கிறிஸ்தவன் தான். இழுத்துட்டு போறவனு யாருதான்? அவரை உட்கார வச்சிருக்குது. நேரம் போயிட்டே இருக்குது. இவருக்கு என்னன்னா, ஒருத்தனுக்கு தான் சுவிசேஷம் சொல்லி இருக்கேன், இன்னும் 9 பேருக்கு சுவிசேஷம் சொல்லல. இவர் பாரு என்ன பாருங்களேன், தோத்துரும் ஆண்டவரே, இன்னும் 9 பேருக்கு சுவிசேஷம் சொல்லலையே, நாள் கடந்து போகுதே, நேரம் கடந்து போகுதேன்னு. ஆமா, திடீர்னு பார்த்தா இவருக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இவர்கிட்ட விசாரணை தொடங்கினாங்க. விசாரிச்சா இவர் பதில் சொல்லிட்டே இருக்காரு, ஆனா சிந்தையில ஒரு பகுதி ஓடிக்கிட்டே இருக்குது, இன்னும் 9 பேருக்கு சுவிசேஷம் சொல்லலையேன்னு. உட்கார்ந்தவர் கேட்கிறாரா, அப்படி என்னத்தையா அவர்கிட்ட சொன்னேன்? இவர் சொல்றாரா, இயேசு தெய்வம்னு சொன்னேன், இயேசு தான் மீட்பர்னு சொன்னேன், அவரால் தான் பாவம் மன்னிக்கப்படும் சொன்னேன், அவரால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னேன். இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க மைண்ட்ல இன்னும் 9 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணுமே. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அதிகாரி இவரை உள்ள வைங்க, நாளைக்கு வந்து மீதியை விசாரிக்கிறேன்னு போயிட்டாராம். உள்ள உட்கார்ந்தவருக்கு பயங்கர பாரம். ஆண்டவரே, நான் 9 பேருக்கு சொல்லாம இந்த ஒரு நாளை எப்படி கடத்துறதுன்னு. அப்பதான் டக்குன்னு ஆண்டவர் நினைப்படுத்தினாரா, உனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தது எத்தனை பேர் என்னன்னு பார்த்தா 9 பேர் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், உன்னுடைய இன்றைய கணக்கு வெற்றிகரமாய் முடிந்தது. ஒருத்தன் சொன்னு உன்னை உள்ள கொண்டு வந்தா நீ உள்ள ஒரு 9 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நமக்கு பாடுகளாய் தெரிகிறதை எல்லாம் சாட்சிக்கு எதுவாய் மாற்றுகிறவர் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர்.
நீங்களும் நானும் நினைக்கிறோம் அது பாடு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியனாய் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் ஏதேனும் ஒரு பாடு நீங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்க பணி செய்கிற பகுதிகளில் இருக்குன்னா, கர்த்தருடைய ஊழியனாய் தீர்க்க தரிசனமா உங்களை திடப்படுத்தும்படி சொல்லுகிறேன். ஒரு நாள் வரும், அதே இடத்துல தெய்வத்திற்கு மகிமையான சாட்சியாய் நீங்கள் நிற்க கிருபை செய்வார் ஆண்டவர். நீங்க சொல்லுகிற அந்த சுவிசேஷம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பிற்காலங்களில் ஒருவர் சொல்லுவார், நான் வேலை செய்த இடத்துல என் நண்பர் சொன்னார், சுவிசேஷம் சொன்னார், நான் தான் மாட்டி விட்டேன், ஆனா இன்னைக்கு நானே அந்த இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை குறித்து சாட்சி ஆவதற்கு கர்த்தர் அதை ஆச்சரியமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆகவே பாடுகளில் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். எந்த பாடுகளும் நம்மை பாழாக்குவதற்கென்று வரவில்லை. எல்லா பாடுகளும் நம்மை அடுத்த நிலை பரிபூரணத்துக்கு நேராகவே கொண்டு போகிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாடுகள் கொண்டு வரும் 10 ஆசீர்வாதம்னு ஒரு நாள் தியானிச்சு வச்சேன். ஆமா, அதை இன்னைக்கு பேச முடியாது. ஆனா ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டும் பாடு வந்துட்டுன்னா குறைஞ்சபட்சம் 10 ஆசீர்வாதம் அதற்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப பாடுபடுகிறேன்னு அழக்கூடாது, பாடுபடுகிறேன்னு வருத்தப்படக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடு, சுவிசேஷத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடு, இந்த சத்திய வசனத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடு, சபைக்கு வருவதனால் வரக்கூடிய பாடு, என் மேல நான் ஏற்றுக்கொண்ட பிரதிஷ்டையினால் எனக்கு வரக்கூடிய பாடு, பரலோகத்தின் நினைவினால் எனக்கு வரக்கூடிய பாடுகள் எல்லாமே எனக்கு சாட்சிக்கு ஏதுவாக மாறுகிறது. அதே வசனம் கீழே 14வது வசனத்தை பாருங்க. நான் பொறுமையினால் நான் ஏன் என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமா? ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். What shall I answer? அவன் கேட்கிற கேள்விலாம் குறுக்குத்தனமா இருக்கு சார், குருட்டுத்தனமா இருக்கு சார். அது குறுக்கு கேள்வியா இருந்தாலும் சரி, குருட்டு கேள்வியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, you don't need to answer. நீ ஒன்னும் என்ன பதில் சொல்வதுன்னு புத்தகத்தை படிக்க வேண்டியதில்லை. அல்லது ஒரு விஞ்ஞானிகிட்ட போய் அறிஞர்கிட்ட போயிட்டு, சார் நான் இப்படி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும், கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அந்த பாதைக்குள்ள நான் அனுமதிக்கிறதா இருந்தா 15வது வசனத்தை உனக்கான வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்ன ஆண்டவர் பாருங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, அவன் கேள்வி கேட்டானா என்ன பதில் சொல்லுவேன்? கர்த்தர் சொல்றார், நீ பதில் சொல்ல வேண்டாம், நான் உனக்கு ஞானத்தையும் வாக்கு வல்லமையும் தருவேன். I will give you wisdom and I will enable you to speak. நான் உனக்கு ஞானத்தையும் கொடுப்பேன், நான் உன்னை பேச வைப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இரவு நீங்கள் சந்திக்கிற அத்தனை பதற்றம் நிறைந்த சூழ்நிலைகள், ஐயோ நான் என்ன பதில் சொல்லுவேன், பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன் என்றால் தெய்வன் சொல்லுகிறார், நான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன், வாக்கு வல்லமையை கொடுப்பேன். ஒருவனும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத அளவு. ஹல்லேலூயா. தைரியமாய் நாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். எந்த ஞானிகளிடத்திலும் தைரியமாய் பேச முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே ஸ்தேவானை குறித்து நம்ம படிக்கிற போது ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் உண்டு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9, 10. இயேசுவின் நாமத்தில் இந்த வசன பகுதியை திருப்புகிறவர்களுக்கு இந்த ஞானம் உண்டாகட்டும், திருப்பாத சோம்பேறிகளுக்கு ஒன்றும் உண்டாகாமல் போவதாக. தோத்திரம். வாசிக்கிறீங்களா என் கூட சேர்ந்து? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9, 10. அப்பொழுது லிபர்டீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டிலும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். ஒருத்தர் இல்ல சார், முக்குக்கு முக்கு இருந்து ஸ்தேவானுக்கு எதிராக தர்க்கம் எழும்புகிறது.
யாரெல்லாம்? லிபர்டினர், சிரேனே பட்டணம், அலெக்சாந்திரியா பட்டணம், சிலிசியா நாடு, ஆசியா தேசத்திலிருந்து ஒரு 5 வகையான ஜனங்கள், 5 வகையான மொழி, 5 வகையான ஞான பின்னணி, 5 வகையான கலாச்சாரம். நடுவுல யார் நிற்கிறா? ஸ்தேவான் என்கிற ஒரு தனி மனிதன். ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல். ஹல்லேலூயா! நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா. இந்த அருமையான இரவுல தெய்வம் சொல்லுகிறார், பதில் சொல்ல வேண்டிய சில ஸ்தானங்கள் நீங்கள் நின்று உள்ளத்தில் கேள்விகளோடு பாரத்தோடு நிற்பீங்களா? பதற்றப்பட வேண்டாம். ஞானமும் ஆவியும் அருளுகிற நல்ல கர்த்தர் ஒருவர் நமக்கு உண்டு. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். 3வது, அந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17 ஆகிய வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கிற போது, நான் ஏன் பொறுமையினால் என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமா? உங்களை விரோதிக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், உங்களை விரோதிக்கிறவர்கள், மன்னிங்க 16, பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களினாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நிறைய பகைகள் வரும். கிறிஸ்துவுக்காக நிக்கிறதுனால எல்லாரும் எல்லா இடத்திலையும் நம்மளை அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்க கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம சிலருக்கு பகைஞரா நிக்க வேண்டிய நிலை வரும். சுவிசேஷத்து நிமித்தம் நம் கொண்டிருக்கிற பிரதிஷ்டையின் நிமித்தம் சிலருக்கு பகைஞரா நிற்க வேண்டி இருக்கும். நான் சில இடத்துல இருப்பேன் பாருங்களேன், நம்மளை கூப்பிட்டு மேடையிலையும் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிரசங்க யாரு ஒயிட் அண்ட் ஒயிட்டா ஒரு குத்தி பிரசங்கம் பண்ணுவார். அவன் ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் கொளுத்தவன் இல்லைன்னு. நம்மளை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சிடுறது. ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்தினால் தான் நீ பரிசுத்த வாட்டியா? நான் கேட்ட கலர் உடுத்தா நீ பரிசுத்த வாட்டியா? என் பிரதிஷ்டை என்னோடு, வாம் பிரதிஷ்டை உன்னோடு. என்ன, பிறருக்கு எடுத்த ஒரு பிரதிஷ்டையை கொச்சைப்படுத்தும் அதிகாரம் எவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்தின பார்ட்டிக்கு இவருக்கு ஒரு பகை, அத மைக்கு கிடைச்சோடனே அங்க போட்டு அரைச்சி தீக்கிறது. ஆராதிக்கிற யாரோடு ஒரு பகை வந்துட்டோ, பிரசங்கிக்கிற யாரோடு ஒரு பகை வந்துட்டோ, பிரசங்கத்துல போட்டு தாளிச்சு தள்ளிடுறது. கர்த்தர் பாப்பார், இந்த வேலைக்கு நீ அடுத்து மைக்கு கொடுக்கப்படாது. ஒரு 6 மாசம் இவனை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும்னு உட்கார வச்சு, அப்புறம் கடந்து ஆண்டவரே என்னை ஏன் மேடை ஏற்றவில்லை? அவர் சொல்றாரு, மேடை ஏத்தனா நீ தேவையில்லாத வார்த்தையில ஏத்திட்டு இருக்கிற. சிலருடைய பகையை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனா என்னை தைரியப்படுத்துகிற வார்த்தை 18வது வசனம், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, 3 வார்த்தை. 13ஆம் வசனம், ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாகும். ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். 18ஆம் வசனம், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அப்போ நான் பொறுமையினால என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஆத்திரப்படக்கூடாது. பொறுமையை இழந்து நான் வார்த்தைகளை விடக்கூடாது, மனிதர்களிடத்தில் விடக்கூடாது, தெய்வத்திடமும் பேசக்கூடாது. என்னை கவனிக்கிறீர்களா? பொறுமை இழந்து மனிதர்களிடத்திலும் பேசக்கூடாது. சொல்லுங்க நல்லா. ஆமா, சிலர் மனிதர்களிடம் பொறுமை இழக்கிறோம், சிலர் தெய்வத்திடமே பொறுமை இழக்கிறோம். எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? இதுதான் நம்ம காத்திருக்கணும், செய்யற நன்மையோ அப்படிலாம் போய் அவர்கிட்ட கேட்க கூடாது. ரட்சகர் இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கணும். நான் தெய்வம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது பொறுமை.
ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல ஆவியில நிரம்புறோம், நல்ல அந்நிய பாஷையில பேசுறோம். ஆனா ஆவியானவர் ரொம்ப தெளிவா இன்னைக்கு ராத்திரி சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படணும்னா பொறுமை. வீட்டுக்குள்ள பொறுமை வேணும். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வரும்போது ஸ்தோத்திரம், ஆத்திரத்தினால போட்டு பாத்திரங்களை உடைக்க கூடாது. இந்த சகோதரி, ஆமா, ஆத்திரத்தினால போட்டு பாத்திரங்களை உடைக்கப்படாது. ஸ்தோத்திரம். பிரதர், ஆத்திரத்தின் மிகுதியில வாகனத்தை ஓட்டக்கூடாது. சிலர் கோபத்துல எழும்பி கார்ல உட்கார்ந்து பைக் எடுத்து ஆத்திரத்துல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்ல பொறுமையை தருவாராக. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அமைதியா இருக்கிறவர்களுக்காக இன்னொரு முறை இந்த குறிப்பை பேச வேண்டி இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. சரி, ரெண்டாவது தேவன் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய காரியம், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படணும்னா 34வது வசனத்தை பாருங்க. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். வருகை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் போது பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்றால் எச்சரிக்கையா இருக்கணுமா. முதல்ல ஆத்துமாவில் பொறுமை தேவைன்னு சொன்னவர் இப்போ ரெண்டாவது சொல்லுகிறாரு, இருதயம் பாரமடையாதபடி எச்சரிக்கையாயிரு. இருதயம் பாரமடையக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் இருதயம் என்ன அடையக்கூடாது? ஆமா, உலக கவலை, உலகத்துக்குரிய காரியங்களால் என் இருதயம் பாரம் அடையக்கூடாது. வேகமா ஒரு சில காரியங்களை சொல்றேன். ஒரு மனிதனுடைய இருதயம் அல்லது தேவ பிள்ளையுடைய இருதயம் ஏன் பாரம் அடையுது, எப்படி இருதயத்துக்குள்ள பாரம் வருது? சங்கீதம் 40:12, 11-12 ஆகிய வசனங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சந்தேகம் எழும்பும் போது ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள பாரம் வருது. ஸ்தோத்திரம். when we doubt God, தேவனையே நம்ம சந்தேகப்படும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ள பாரம் எழும்புகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காரியங்களை நம்மை மிகுந்த ஞானமும் கவனமுள்ளவர் ஆக்குவாராக. ஸ்தோத்திரம். 40ஆம் சங்கீதத்தின் 11வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். ஏங்க, இரக்கங்கள் கிடையாமல் போக பண்றது கர்த்தரா? இப்ப இவருக்கே சந்தேகம் வந்துட்டு, ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாதப்பா, ஒரு சந்தேகத்திலே ஜெபம் பண்றாரு. அதனுடைய விளைவு 12ஆம் வசனத்துல சொல்லுகிறார், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. தெய்வத்தினுடைய ஒத்தாசையை ஒரு மனிதன் சந்தேகப்படும் போது அவனுடைய இருதயம் பாரமடைகிறது. When we doubt God's help, தேவனுடைய ஒத்தாசையை, தேவனுடைய உதவியை, தேவனுடைய நடத்திப்பை நாம் சந்தேகப்படும் போது, எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். full of doubts, முழுக்க சந்தேகம் தான். இயேசுவானவர் கூட நடக்கிறாரு. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? எப்படி இந்த உலகத்துல வாழ போறோம்? பொல்லாத உலகமாச்சே. இப்படியே தான் சந்தேகம். இருதயம் முழுக்க பாரமும் சந்தேகமும். இருதயத்துல பாரம் இருக்க காரணம் என்ன? உடன் வருகிற இயேசுவை அறிய முடியவில்லை. அவருடைய ஜீவியம் முழுக்க சந்தேகத்தால் நிரம்பி இருந்தது. சந்தேகத்தால் நிரம்பி இருந்தது. இரண்டாவது, வேகமா போயிருவோம். என்ன? 55ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனம். 55ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனம். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்தில் என் மேல் விழுந்தது. ஏன் சார் இது நடந்தது அப்படின்னு சொன்னா, தோத்திரம், நான் 3ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். மனுஷன் செய்கிற காரியத்தெல்லாம் என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள
பாரம் தான். ஸ்தோத்திரம். ஆமா, மனுஷன் நமக்கு எதிராய் செய்கிற எந்த காரியத்தையும் நம்முடைய சிந்தைக்குள்ள எடுக்க 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 இருதயம் பாரப்படும். இவன் பேசுனா, அவன் பேசுனா, இவ சொன்னா, இது ஐயோ என்னைய முக்குக்கு முக்கு நின்று ஆமா தாக்குகிறார்களே, நான் காயப்படுகிறேனே, என்னையே பேசிட்டு இருக்காங்களே, இப்படியே தான் நம்ம மனசு நினைச்சிட்டே இருக்குது. அப்புறம் நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, இருதயம் முழுக்க பாரம். ஜெபம் பண்ணணுமா, என்னத்தை போட்டு ஜெபம் பண்ண அப்படின்னு படுக்க தோணிருது. பார்த்தீங்களா, கர்த்தர் தான் அந்த மனுஷங்களை ஒரு அடி அடிக்க மாட்டேங்கார, ஒரு உணர்வு கொடுக்க மாட்டேங்கார, நம்மளை தான் ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இருதயம் முழுக்க பாரம் வர காரணம் என்ன? மனிதர்களுடைய தீமையான செயல்களை நாம் கேட்பதனால். ஒன்னு சொல்றேன், நம்ம காதுகள்ல மனிதர்கள் செய்கிற தீமையான செயல்கள் விழாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. இந்த ஒற்றர்களை வைக்க கூடாது. என்ன ஒற்றர்கள் தெரியுமா? இங்கே ஒற்றர்கள்ங்கிற வார்த்தை பயன்படுத்துவீங்களா? தெரியாதா? சொல்லிருங்க, எனக்கு அந்த வார்த்தை தெரியல. இந்த தகவல் சேகரிப்பாங்க பார்த்தீங்களா, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இல்ல கோல் சொல்லுதல், அது உண்டு இல்ல. ரைட், அப்ப பரவாயில்ல. எங்க ஊர்ல பைபிள்ல அவர்களுக்கு ஒற்றர்கள்னு பேரு. அங்க போய் காட்டு, டக்குன்னு உனக்கு சொல்லிடுவான். காற்றை விட வேகமா, வாட்ஸ்அப்பை விட படு ஸ்பீடா. சிலர்ல ஒரு தகவல் சொல்லிட்டீங்கன்னா அது சூரியன் எஃப்எம் மாதிரி, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்கன்னு. அவ்வளவு பற்றி தனித்தனியா சொல்லிட்டு சொல்ல உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். என்ன மனசுல வச்சுக்கோங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. திடீர்னு கூட்டம் கூடனா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிப்பாரு. என்ன ஸ்தோத்திரம். எங்க ஊர்ல ஒருத்தர் வீடு பால் காய்ச்சார் பாருங்க. சொன்னாரு, பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என் கூட இருக்கிற மற்ற பாஸ்டர் சரி சொல்லக்கூடாது, அவரு எனக்கு மட்டும் இல்ல சொல்லியிருக்காரு. ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் அங்க இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க வர்றது என்கிட்ட சொல்லலையே. நான் என்ன சொல்றது? அப்ப சொன்னேன், எனக்கு மட்டும் தான் தந்திருக்கேன்னு சொன்னார். அவங்க சொல்றாங்க எனக்கு அப்படிதான் சொன்னார். அவ்வளவு பற்றி உங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு, நீங்க மட்டும்தான் பாஸ்டர், நீங்க வந்துருங்க, நீங்க வந்துருங்க. பார்த்தா எல்லாரும் போயிருக்கோம். இந்த மனுஷன் மொத்தமா சொன்னா ஒரு கார்ல எல்லாரும் போயிருப்போம். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் பேசுற அந்த காரியங்களாக்கும் நம்மளை ஸ்தோத்திரம் இருதயத்துக்குள்ள பாரத்தால் நிரப்புகிறது. தெய்வ கிருபையினால உங்க செவிகளில் விழாத வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்க. நிறைய நபர்கள் அங்கங்க ஒற்றர்களாக வைக்காதீங்க, தகவல் சேகரிப்பாளர்களாக வைக்காதீங்க. நமக்கு அங்க ஒரு ஆள் இருக்குன்னா உங்களுக்கு ஆயுசு குறைவுன்னு அர்த்தம். செய்திகள் அதிகம் வர வர நம்முடைய இருதயம் பலகீனப்படுது, நாம் சோர்வடைகிறோம், பாரப்படுகிறோம். இருதயத்தில் பாரத்துக்கு முதல் காரணம் சந்தேகம். இருதயத்தின் பாரத்துக்கு இரண்டாவது காரணம் மனிதர்களை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைப்பது. மூன்றாவது இருதயம் பாரப்பட காரணம் சங்கீதம் 78 அதனுடைய 18வது வசனத்தை கவனித்து பாருங்கள். 78:18 தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை. அப்ப இருதயத்துக்குள்ள ஒரு பரீட்சை, ஒரு பாரம் வர காரணம் என்ன? இச்சை. இச்சை இருதயத்தை பாரப்படுத்தும். இச்சை. ஸ்தோத்திரம். இச்சை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் இப்படி எடுத்துக்கிடுறேன், தேவனுடைய இஷ்டத்துக்கு புறம்பான ஒரு ஆசைக்கு பேர் தான் இச்சை. அல்லேலூயா. தெய்வத்தின் திட்டத்துக்கு புறம்பான எந்த ஆசைகளும் இச்சைகளே. ஆண்டவர்கிட்ட போய் எதை கேட்கிறது? ஏன் இச்சையின்படி எனக்கு ஆகாரம் தாரும். ஆண்டவர் அப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல. அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று, இன்னைக்கு என்ன ஃபுட்டு எங்களுக்கு நீங்க உங்க ஸ்கெடியூல்ல வச்சிருக்கீங்களோ அதை தாங்க ஆண்டவரே, அப்படித்தான் கேட்கணும். ஸ்தோத்திரம். ஆனா நம்ம இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு எதை சாப்பிடக்கூடாதோ அதைத்தான் உட்கார்ந்து இஷ்டம் போல சாப்பிடுறது. சாப்பிட்டுட்டு ஏசப்பா என்னை சுகமாக்கும்னா சொல்லுவார், இவனை மொத்தத்துக்கு சுகமாக்கணும்னு நினைக்கின்றேன். என்ன வழியே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு உன்னை கொண்டு போலான்னு நினைக்கேன். இச்சைக்கு ஏற்ற
நான் இந்த இது உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். ஆமா, இச்சை எதுலலாம் வருதான் பாருங்களா, உணவுல மட்டும் இச்சை வரல. சில காரியங்களை பைபிளில் படிக்கும்போது நமக்கு ரொம்ப பாரமாக இருக்கும், ரொம்ப கவனிச்சு இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸ்தோத்திரம். என்ன உள்ளே போன நேரம் ஆயிரும், வேண்டாம். நம்ம உள்ளே போயிட்டோம்னா இச்சை நமக்கு கொண்டு வரக்கூடிய 5 ஆபத்துகள் இருக்குது. ஒரு மனுஷன் இச்சையிலேயே வளரணும். இச்சித்ததையே கர்த்தர்ட்ட கேட்டு ஓட நினைக்க கூடாது. தேவன் சித்தம் கொண்டது என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு கேட்கணும். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இச்சித்ததை கேட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. இச்சித்ததை கேட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இச்சை இறுதி சடங்கில் முடிந்தது. நான் கொஞ்சம் தூய தமிழ்ல சொல்லிட்டேன். என்ன இச்சை எதுல முடிஞ்சது? அவ்வளவு செத்து போனாம்ல, சாப்பிட்ட அவ்வளவு தொண்டைகிட்ட வரைக்கும் இருந்து சுவாலி முடிச்சு போச்சு. இச்சித்தது கிடைக்கும், ஆனா செத்து போவேன். பரவாயில்லையா? அப்ப ஆண்டவர்கிட்ட போய் நான் இச்சித்ததை கேட்க கூடாது, நீர் சித்தம் கொண்டதை எனக்கு தருவீராக. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 4வதாக நீதிமொழிகள் 13:12 இருதயம் பாரம் அடைகிற 4வது காரணம் நீண்ட கால காத்திருப்பு. லாங் டர்ம் வெயிட்டிங். நீண்ட கால காத்திருப்பு சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்துகிறது. இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்கணும் ஆண்டவரே? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயம் இழைத்து போகுது, பாரப்படுகிறது. நான் எவ்வளவு காத்திருக்கிறேன்? என்னைக்கு இந்த சூழ்நிலை எனக்கு மாறும்? இந்த பொருளாதார நெருக்கடி எப்போ மாறும்? இந்த வியாதி என்னைக்கு நீங்கும்? நான் எப்போ சுகமா இருப்பேன்? என் குடும்பத்துக்கு எப்போ ஒரு சமாதானம் உண்டாகும்? ஆண்டவரே, நீண்ட காலமா என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேனே. I have been waiting for months together, years together. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஒருவேளை நம்முடைய இருதயத்துக்கு பாரமாய் இருக்கலாம். ஆனா வசனம் அதோட முடியல. வேதம் சொல்லுகிறது, விரும்பினது வரும்போதோ. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குள் விரும்பினது, தேவ சித்தத்துக்குள் விரும்பினது நிச்சயம் வரும். அது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்போ இருதயம் பாரம் அடைவதற்கு 4வது காரணம் நீண்ட கால காத்திருப்பு. ஸ்தோத்திரம். 5வது இருதயம் பாரம் அடைவதற்கு ஒரு 5வது காரணத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த காரியங்களை கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். ஏசாயா 29ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை பாருங்கள். 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. 4வது அல்லது மன்னிங்கள் 5வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர இருதயத்தில் பாரம் வர காரணம் ஆண்டவரை விட்டு தூரம் போவது. ஆண்டவரை விட்டு தூரம் போகும் எந்த இருதயத்துக்குள்ளும் பாரம் நிச்சயம் வரும். தெய்வ சமூகத்தை விட்டு தூரம் போவது. ஸ்தோத்திரம். ஆமா, சிலர்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தோடு இணைந்து ஜெபிப்பதில்லை. ஆராதிப்பார்கள், ஆனா வர்ஷிப் நடத்துறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஸ்தோத்திரம் ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர் இடைவேளை இருக்கும். பாருங்களேன், இவர் போடுற ஆமேன் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்குள்ளே ஆக்டிவேட் ஆகும். ஆராதனை நடத்துறவர் 5Gல போயிட்டு இருப்பாரு, வர்ஷிப் பண்றவர் 2Gல இருப்பார். ஹலோ, இந்த தலைவருக்கு இப்படி பிரசங்கம் பண்ணா தான் பிடிக்குது பாருங்களேன். இப்ப முந்தின தலைவருக்கு பிரசங்கம் பண்ணணும்னு வைங்களேன், ஆராதனை பண்றவர் ஸ்தோத்திரம் ஆமா எலக்ட்ரிக் இன்ஜின் மாதிரி போயிட்டு இருக்காருன்னா, ஆராதனை பண்றது நிலக்கரி இன்ஜின் மாதிரி. அது நின்று கறி அள்ளி போட்டு தீய நல்லா பத்த வச்சு நீராவி அந்த ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி சிக்கு புக்குன்னு சத்தம் கொடுத்து என்ன செய்யும், நடக்கும். எலக்ட்ரிக் இன்ஜின் அப்படி இல்லை, சத்தம் இராது, அவ்வளவுதான். ஹார்ன் சவுண்டு, வண்டி மூவ் ஆயிட்டே இருக்கும். அல்லேலூயா. கவனிச்சீங்களா? என் இருதயம் கர்த்தருக்கு தூரமாக இருக்கக்கூடாது. தூரமான வாழ்க்கை இருந்தால் இருதயத்திற்குள் பாரம் வரும். இன்னைக்கு இரவு தெய்வம் சொல்றார், உன் இருதயத்துக்குள்ள பாரம் வர அனுமதியாதே, சந்தேகங்கள் வர விடாதே, மனிதர்கள் பகைக்கிற பகைய உன் மனதில் சிந்தையில இருத்தாதே, இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதே, நீண்ட கால காத்திருப்பினாலே சோர்ந்து போகாதே, இளைத்து போகாதே.
தெய்வத்துக்கு உனக்கும் தூரம் வச்சு உன் ஜீவியத்தை பயணிக்காதே. தாவீதை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அது ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, he is after my heart. என் இருதயத்திற்கு அடுத்தவன். என் இருதயம் எங்க போகுதோ அங்கே அவன் இருதயம் வருகிறது. என் இருதயம் எதை நினைக்கிறதோ அதையே அவன் இருதயம் நினைக்கிறது. இன்றைக்கு இரவு தெய்வம் கேட்கிறாரு, are you after my heart? என் இருதயத்தை அடுத்து நீ வருகிறாயா? அல்லது தூரம் 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 பயணிக்கிற யாரேனும் இருப்பீர்கள் என்றால் இந்த இரவு திரும்ப தெய்வத்தண்டை வர கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. ராஜா வருகிறார். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மூன்றாவதாக, ஆமென், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாக நிற்பதற்கு தெய்வம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நமக்கு சொல்லுகிற மூன்றாவது ஆலோசனை லூக்கா 21:36 வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. இந்த வார்த்தை முக்கியம். தேவ பிள்ளை விழித்திருக்கிறார்கள் என்பதற்கான பல அடையாளங்கள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் விழிப்போடு இருக்கிறீர்கள் என்றால் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். ஜெபம் இல்லாத மனிதன் ஆவிக்குரிய விழிப்பு இல்லாத மனிதன். காலை ஜபிக்கும்படிக்கு ஆவியானவர் தட்டி எழுப்பும் போது அவர் எழுப்பும் அந்த நேரம், அவர் எழுப்பும் அந்த பாரத்தை உள்வாங்கி ஒரு மனிதன் அமர்ந்து ஜெபிக்கிறான் என்றால் அவன் விழிப்பாயிருக்கிறான். இரவில தெய்வம் நம்மை ஜெபிக்கும்படி பாரப்படுத்துகிற போது களைப்புகளை அகற்றி, ஆமா நான் இவ்வளவு நேரம் உழைச்சிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப சோர்ந்து இருக்கிறேன், நான் வேணா இதுக்கெல்லாம் நாளைக்கு ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்க கூடாது. அந்த நேரமே தெய்வத்தின் நடத்துதலுக்கு இடம் கொடுத்து ஒருவன் அமர்ந்திருக்கிறான் என்றால் அவன் விழிப்பா இருக்கிறான். ரொம்ப கவனமா கவனிங்க இந்த வார்த்தையை. என் ஆவிக்குரிய ஸ்தானங்களை அடையாளப்படுத்துகிற பல அடையாளங்களில் ஒன்று ஜெபம். ஜெபம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ணுவது எப்போ? எனக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தா என் ஜெபம் பயங்கர ஊக்கமா இருக்கும். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு சபையில ஜெபக்குறிப்பு, ஸ்தோத்திரம், ஜெபக்குறிப்பு, பொருளாதார சேவை சந்திக்கப்படும்படி ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்றிருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். பயங்கர வசனம். நானே யோசித்து பார்த்தேன், பேசாம அந்த சகோதரி கையில மைக்க கொடுத்தா அந்த குறிப்புக்கான பயங்கர பிரசங்கமே வந்துட்டு. என்ன 19 வசனம் ஜெபத்துல பயன்படுத்தின அந்த சகோதரி பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நான் கூட அப்படி குறிப்பெடுக்கிறது இல்லை. 19 வசனம். ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபத்துல அடுத்த நாள் கூட்டம், 2வது நாள் கூட்டத்திலையும் அந்த போதகர் ஜெபம் நடத்தினார். இப்ப என்ன ஜெப குறிப்பு தெரியுமா? தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் எத்தனை தெருவில் பிச்சை எடுக்கிறாங்க. தாய் தகப்பன் இல்லாம நான் வளர்க்கலான்னு கூட்டிட்டு போன எத்தனை பேர் வீட்டிலே அந்த பிள்ளைகளை வேலைக்காரியை விட நடத்துறாங்கன்னு சொன்னா அதே சகோதரி ஜெபம் பண்றா. இப்போ வசனமே இல்லை, கதறி அழுது ஜெபம் பண்றா. அப்பா, அந்த ஏழை பிள்ளைகளுக்கு யார் உண்டுன்னு அழுறா, கதறா. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடமுக்கும் அப்பா அம்மா இல்லைன்னு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிள்ளையும் ஏதோ ஒரு வீட்டில் அடிமை போல வளர்க்கப்பட்டது என்று. அப்ப ஜெபம் முடிச்ச உடனே கேட்டேன், சிஸ்டர் நேற்று வசனமா அடிக்கி ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா? அந்த சகோதரி கண்ணீரோடு சொல்லுது, என் தாயும் தகப்பனை இழந்து அனாதை போல இருந்தேன் பாஸ்டர். எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் என்னை எடுத்து வளர்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க பிள்ளைகளை உட்கார வச்சு நான் தான் அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன். படிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தீங்களா எந்த குறிப்பை சொன்னோன்னு ஜெபம் உண்மையா வருதுன்னு?
தனக்கு சார்ந்த பிரச்சனையான காரியம் ஒண்ணுன்னா ஜெபம் ஊக்கமா வருது. தனக்கு சார்ந்திராத ஒரு காரியம்னா ஜெபம் வசனமா அப்படி அடிக்கிட்டு அப்படி ஹாயா அப்படி ஜாலியா அப்படி டூர் போன மாதிரி சுத்திட்டு வருது. இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை தடுக்கும் பல காரியங்கள் இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு மாலை தியானிக்கும் போது ஒரு 5 காரியத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார். என்ன, இன்னைக்கு இதன் மேல ஜெயம் எடுக்கணும். நம்ம சில விஷயங்கள் நம்மை ஜெபிக்க விடாதபடி மட்டுப்படுத்துகிறது. நாம் ஜெபிக்கவே இல்லைன்னு இல்லை. ஆனா இன்னைக்கு இரவு தெய்வம் மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறார், நான் எதிர்பார்க்கிற அளவு உன்னிடத்தில் ஜெபம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற அளவு நீ ஜெபிக்கவில்லை. என்னையும் உங்களையும் சேர்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். எனக்கு தெரியும் ஏன் ஜெபத்தில் எனக்கு திருப்தி இல்லை. எனக்கே திருப்தி இல்லைன்னா அவருக்கு எப்படி திருப்தி இருக்கும்? தெய்வம் என்னையும் உணர்த்தி பேசின வார்த்தைகள் இது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப எங்க ஜெபத்தை மட்டுப்படுத்துறது எது ஆண்டவரே? ஆண்டவர் ஒரு 5 காரியத்தை காட்டினார். என்ன, இன்னைக்கு அதை கற்றுக்கொண்டு நம்ம ஜெபித்து திரும்பவும் ஒரு நல்ல ஜெப ஆவியோடு எழும்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த கூட்டம் முடியும் போது ஒரு விசேஷ ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறதை நாம் உணர முடியும். நீங்கள் இழந்த உங்கள் ஜெப அனலை, ஜெப ஆவியை, ஜெப அபிஷேகத்தை, ஜெப அழைப்பை, ஜெப அடையாளத்தை திரும்ப புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. லிசன், கவனிங்க. ஜெபத்துக்கும் வருகைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஜெபிக்கும் போது தூக்கம் வருதுன்னா சம்திங் ராங். என்ன, வேகமா போமா. ஒரு 5 காரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒன்று அதிக பணி. ஸ்தோத்திரம். மோர் ஒர்க். ஸ்தோத்திரம். அதிக பணி, பழு நிறைந்த பணி ஜெபத்துக்கான தடை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 4வது வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கலாமா? 4வது வசனம். இப்போது அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும். கவனிக்கிறீர்களா? அப்போஸ்தலர்கள் ஏன் இந்த தீர்மானத்தை எடுக்கணும்? முதல் 2 வசனங்களை பாருங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் ஏன் வேலை ஜெபம் பண்ண வேண்டியது, வசனத்தை பேச வேண்டியது. இப்ப ஐயா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஜெபிக்கிறதையும் வசனத்தை போதிக்கிறதை விட்டுட்டு பந்தி விசாரணையில இறங்கிட்டார். என் ஜெபத்தை பாதிக்கிற எந்த வேலையிலையும் நான் என்னை ஈடுபடுத்தாதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன் சொன்ன எல்லாருக்காக ஸ்தோத்திரம். அமைதியா இருந்து அப்படியான்னு கேட்ட ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆனா தெய்வம் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, எனக்கு அன்பான என்னை போன்ற தேவ ஊழியர்களே, இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்கிறவர்களே, நேரலை வாயிலாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிற எச்சரிப்பு, தேவ சமூகத்தில் இருக்கும் நேரத்தை திருடுகிற எடுக்கிற எந்த வேலையும் வருகைக்கு வருகிற தடை. எனக்கு நேரமே இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. 24 மணி நேரம் போதாத ஆண்டவர், எனக்கு ஒரு 48 மணி நேரம் தேவை ஒரு நாளைக்கு. We spend unnecessarily நம்முடைய நேரங்களை, நம்முடைய காரியங்களை உலகத்தின் காரியங்களுக்கு ஏராளமாய் கொடுக்கிறோம். கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி உட்கார்ந்து என்னுடைய டைரியை எடுத்து எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனேன், என்னென்னலாம் செய்தேன், நிறைய கவனிச்சேன்.
ஓராண்டு முழுவதும் நடப்பித்த காரியங்கள் எல்லாம் என் டைரியில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஊழியம் செஞ்சேன் போனேன்னு இருக்குது. ஆனால் உட்கார்ந்து யோசிக்கும் போது என்னுடைய அதிகமான நாட்களை தேவையற்ற விதத்தில் செலவழித்து விட்டேனோ என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்பினது. ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். 2026 உமக்கு பிரியம் இல்லாத எந்த இடத்திற்கும் நான் போகக்கூடாது, உமக்கு சித்தம் இல்லாத எந்த பீடத்திலும் நான் நிற்கக்கூடாது. உண்மையை சொல்றேன், தெய்வத்திட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு யார் யார் எப்படி தெரியாது. பத்திகளா, நம்மளை கூப்பிட்டுருவாங்க கூட்டத்துக்கு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் அபிஷேகமே இல்லைன்னு பேசுறவர். போன வருஷம் ஒரு 4-5 பீடங்கள்ல பேசினதுக்கு அப்புறம் தான், ஐயா நீங்க ஞானஸ்நானத்தை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா எங்க உபதேசத்துல ஞானஸ்நானம் கிடையாது, திருவிருந்து கிடையாதா, திருவிருந்து கிடையாது, ஞானஸ்நானம் கிடையாது. ஆனா பெந்தகோஸ்தே பாஸ்டர் வந்து உனக்கு பிரசங்கம் பண்ணணும்ல. பாத்தீங்களா, சில ஸ்தாபனம் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும், போக மாட்டோம், போக போறது இல்ல. நம்ம அவ்வளவு உயிரை கொடுத்து ஊழியம் செஞ்சு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தில அணைக்க போறான். எதுக்கு நான் தீய அங்க பத்த வைக்கணும்? அந்த தீய பற்றி எறிகிற இன்னொரு இடத்துல பத்த வச்சுட்டு போறது. கவனிக்கணும் நல்லா. அப்போ ஆண்டவர்ட்ட இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாத இடங்களில் என் பெலனை நான் வீணாக்க கூடாது, என் சத்துவத்தை வீணாக்க கூடாது. கொஞ்சம் உங்க லைஃபை திருப்பி பாருங்க. இத்தனை ஆண்டுகள்ல நம்ம பிரயோஜனமா செலவழித்த காலத்தை விட வீணாக்கின காலங்கள் தானே அதிகம். நான் சொல்றேன் சரிதானா இல்லையா? இல்ல நான் அப்படி இல்ல பாஸ்டர், நான் ஒரு நொடி கூட வீணாக்கலன்னு சொன்னா கர்த்தர் உங்களை பூமியில வச்சிருக்க மாட்டார். அவ்வளவு பெரிய பரிசுத்தவானுக்கு பூமியில எது இடம்? வாடா நீ பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பார். கொஞ்சம் திருப்பி பாருங்க. நாம் பயனுள்ளதாய் ஆக்கின காலங்களை விட பயனற்றதாய் வீணாக்கின காலங்கள் தான் ஏராளம். இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன் நேரங்கள் உன் காரியங்களை வீணான உலக பணிக்கும் பழுவுக்கும் கொடுத்து என் சமூகத்தில் இருக்கும் நேரத்தை இழந்து விடாதே. இப்போ அப்போஸ்தலர்கள் தீர்மானிக்கிறாங்க, we are going to stop these things, இவைகளை எல்லாம் நிறுத்த போகிறோம், திரும்பவும் தேவ சமூகத்துக்கு போகிறோம். அப்போ என்னை ஜெபிக்க விடாமல் தடுக்கிற முதல் தடை என்னது? அதிக பணி, அதிக பழுவான பணி. ஆமா, இன்னைக்கு நிறைய பேரு மரியாளா இருக்கிறத விட்டுட்டு மார்த்தாளாகத்தான் இருக்கிறது. இங்க உட்கார்ந்துட்டே சாப்பாடு ரெடி ஆயிட்டான்னு யோசிக்கிறது இல்ல. டைம் ஆயிட்டா, டேபிள போடணுமா, அப்படியா, அதெல்லாம் வேணாம். இப்போ வார்த்தை கேட்கிற நேரம், மரியாளா இருக்கிற நேரம் வரைக்கும் மரியாளா இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து மார்த்தாளா இருக்கப்படாது. ஐயோ இப்போ வெந்திருக்குமே எல்லாம், அடுத்து அடி பிடிச்சிருமே, அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம், தேவன் நல்லவர். இரண்டாவது, என் ஜெப வாழ்க்கையை பாதிக்கிற இரண்டாவது காரியம் மத்தேயு 26ஆம் அதிகாரம். ஆமென். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நம்ம கவனிச்சு பார்க்கும்போது 3 பேரை ஜெபிக்கிறதற்காக கர்த்தர் கூட்டிட்டு போறாரு. ஆனா போன இடத்துல நம்ம ஆளு பாருங்க, நல்ல தூக்கம். ஸ்தோத்திரம். 26ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்திலிருந்து பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் ஜெபம் பண்றாரு, அவர்கிட்ட சொல்றாரு, என் கூட விழித்திருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சு திரும்பி வர்றாரு. 40வது வசனத்துல, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள், என் ஜெபத்திற்கு இரண்டாவது தடை தூக்கத்தின் ஆவி. தூக்கத்தின் ஆவி அதெல்லாம் அங்கீகரிக்க முடியாதவைகளாக்கும். ஆலயத்துல வந்து சர்ச்சில் வந்து தூங்குறதெல்லாம் கர்த்தர் நித்திரை தர்றான்னு சொல்லப்படாது, நித்திரை ஆக்கிடுவார் பிறகு. சரி, ஏன் ஆலயத்துக்கு வந்து தூக்கம் வருது? தூங்குகிறவள்கிட்ட கேட்போமா? யாரும் இல்லை. பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா முடிச்சிருவோம் இல்லையா? சரி, அப்புறம் உங்களுக்கு தெரியும், நான் ஏன் ஆலயத்துல தூங்குகிறேன்? சொல்லுங்க, நான் ஏன் ஆலயத்துல தூங்குறேன்? கேட்கல. எனக்கு வீட்டில் ஓவர் பிஸினா
செல்போனும் நானும் ரொம்ப பிஸி, டிவி நானும் ரொம்ப பிஸி, உலக மனிதர்களும் நானும் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு சொந்தக்காரன் வந்திருக்கல, உறவுல வந்திருக்கல, உட்கார்ந்து பேசணும் இல்ல, எல்லாம் பேசிட்டு 6 மணி ஆச்சா, ஐயோ பிறகு அடிச்சு பிடிச்சு கிளம்பிங்க வந்து உட்கார்ந்தா தூக்கம் தானே வரும். நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் ரெஸ்ட் எடுத்து, என்னை பலப்படுத்த வேண்டிய நேரம் பலப்படுத்தினா நான் தேவ சமூகத்துக்கு வரும்போது உற்சாகமா இருக்க முடியும். நான் அந்த நேரம் எல்லாம் உட்கார்ந்து கதையா பேசி தூக்கம் வந்தா கூட கொட்டாய் விட்டு, சி எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது தூக்கம் வருது பாரு அப்படின்னு, தூக்கம் வருதா, அது வந்தா வருதுங்க. இன்னும் நாளைக்கெல்லாம் நம்ம இப்படி உட்கார்ந்து பேச முடியுமா? அப்படின்னு உட்கார்ந்து ஒரே உலக கதைகளா பேசிட்டு அப்புறம் தூக்கம். ஜெபம்னா தூக்கம். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோங்க, நானும் சில ஊழியர்களுமாக. அப்போ அந்த வீட்டில் போன அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஒரு 3 பிசாசுகள் பிறந்திருக்கு பாஸ்டர்னு. எனக்கு ஷாக் ஆயிட்டு. பிசாசுக்கு தான் பிசாசு பிறக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா பிள்ளைகள் தான் பிறக்கணும். இது சொல்லுது எனக்கு 3 பிசாசு பாஸ்டர். ஐயோ இந்த 3 பிசாசு என்னை ஜெபம் பண்ணவே விடாது பாஸ்டர், ஜெபமே எங்க வீட்டுல இல்ல பாஸ்டர். இந்த மூணு ஐயோ இந்த அம்மா ஒரே கம்ப்ளைண்ட். அப்போ டக்குன்னு என்கிட்ட இருந்த பாஸ்டர் சொல்றாரு, உங்க வீட்டுல பிள்ளைகள் நீண்ட நேரம் தூங்கலன்னு. அப்போ அவர் சொல்றாரு, அப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லைன்னு. அந்த சிஸ்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, பாஸ்டர் நீங்க ஒரு தீர்க்கதரிசி பாஸ்டர், எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லைன்னு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டார் பாஸ்டர், ஜெபம் பாஸ்டர் ஐயா அப்படின்னு அது பயங்கரமா உருகிட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, நம்மளை தாண்டி ஆண்டவர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இந்த வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லைன்னு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே அப்ப என்னைய டம்மி ஆக்கி விட்டீரா, என்கிட்ட நீர் பேசல அவர்கிட்ட பேசிட்டீர். திருப்பி வரும்போது கேட்டேன், பாஸ்டர் அந்த வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லைன்னு ஆவியானவர் உங்களுக்கு எப்படி காட்டினார்? அவர் சொன்னார், அது ஆவியானவர்லாம் இல்லை பாஸ்டர், என் வீட்டிலே பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல என்ன இல்லாம ஆச்சுது, குடும்ப ஜெபம் இல்லாம ஆச்சுது. என் பிள்ளைகளும் ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் தூங்காம ஆச்சுது. அப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்தினாரு, குடும்ப ஜெபத்தை தொடங்கு, தூங்குறது தானா தூங்கும்னு. 9 மணிக்கு எல்லாரும் உட்கார்ந்து குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்த உடனே அவன் சொல்றான், எனக்கு பசிக்குமா, தோசை சுட்டுதா. உங்க ஜெபத்துல இருந்தா பசி வருது. சிலருக்கு இப்பதான் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆஹா, இத்தனை பெரிய வெளிப்பாட்டுக்காக 4 நாள் கூட்டம் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டியதாச்சப்பா. அப்புறம் அவர் சொன்னாரு, குடும்ப ஜெபம் முடியவும் குட்டி செல்லம் தூங்கியாகும். நீ அப்ப கேட்ட, தூங்கலன்னா தூங்குற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க, என்ன இன்னையிலிருந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓடி ஆடுறதெல்லாம் நம்ம குடும்ப ஜெபத்தில் உட்கார வச்சு பாருங்க, தானா தூக்கம் வரும். கொட்டாவி வரும், கெட்ட ஆவி வரும், தூக்கம் வருதுமா. ஜெபத்தை முடிமாங்கும், நம்ம மடியிலே படுத்தும் தூங்கும். இந்த ஒரு காரியம் சொன்னதுக்கே தோத்திரம். நீங்க எனக்காக 100 தோத்திரம் சொல்லணும் ஆண்டவருக்கு. ஆனா பெரியவர்களுக்கு கர்த்தர் இதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. உலகத்தின் காரியமா ஓடிட்டு தேவ சமூகத்தை களைத்து போயிருக்கும் நேரத்தை கொடுக்கிறோம் பாருங்க, அது ஆபத்தானது. நல்ல முழு பலன் இருக்கும் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். பேரு உபவாச ஜெபம், சாப்பிட மாட்டேன் ஒன்னும், என் மூக்குக்குள்ள அந்த மனம் போகாத உபவாசத்தன்னைக்கு ஷட்டர் போட்டு மூடிடுவேன். பயங்கர உபவாசம் இருந்து அவளை துணியும் துவைக்கிறது, உபவாசம் இருந்து நல்லா துவைக்கிறது, உபவாசம் இருந்து கிழிஞ்ச துணியெல்லாம் தைக்கிறது. உபவாசம் இருந்து வீடெல்லாம் கிளீன் பண்றது, துணியெல்லாம் மடிக்கிறது, அடுக்கிறது. 1 மணி ஆன உடனே ஐயோ 1 மணி ஆயிட்டா, தட்டுப்பட்டு பைபிள் எடுத்துட்டு போயிட்டா. ஆண்டவரே நான் நீண்ட நேரம் ஜெபிக்க நினைத்தேன், ஆகிலும் இன்றைக்கு மிகுந்த பணி, நீர் என்னை அறிவீர், நீர் என்னை அறிவீர், என் வேதனை அறிவீர், என் பாடு அறிவீர். அவர் சொல்லுவார், நான் எல்லாம் அறிவேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு சிலுவையை போட்டு சோத்தை போட்டு சாப்பிடுறது.
முடிஞ்சது உபவாசம். என்ன உபவாசம் பாருங்க நம்ம ஜெபம். அப்ப தெய்வம் நம்ம கிட்ட சொல்றது, உன் ஜெபத்துக்கு இடையூறாய் வரக்கூடிய தூக்கம், தூக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது, தூங்க கூடாது. நம்ம தமிழ் பைபிள்ல தான் அந்த வசனம் கொஞ்சம் மிஸ்டேக்கா பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன 127ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு இல்லையா? பார்த்தீங்களா? ஒரு நல்ல வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இருக்கு. பார்த்தீங்களா? 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்கிறாராம்? நம்ம கேரளா பார்டர்ல இருக்கிறோம். மலையாள பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்குது. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்னு கிடையாது. ஒரிஜினல் அதனுடைய அர்த்தம், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் அவைகளை எல்லாம் அளிக்கிறார்னு இருக்குது. மலையாள பைபிள் கிடைச்சா வாசிங்க, என்ன ரொம்ப அழகா இருக்குது. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கல. உண்மையான மீனிங் நித்திரையில் இதெல்லாம் மேல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தூங்கும் போதே கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப நான் நல்லா தூங்கணும். எங்க? வீட்டுல. தூங்குற நேரமெல்லாம் போன நோண்டிக்கிட்டு இருக்கேன், தூங்குற நேரமெல்லாம் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன். ஜெபம் பண்ற நேரம் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. வசனம் வேற இல்ல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு இரவு சொல்றாரு, நம்முடைய ஜெபத்தை பாதிக்கக்கூடிய 2வது காரியம் நித்திரை, தூக்க மயக்கம். 3, நம்முடைய ஜெபத்தை பாதிக்கிற 3வது காரியம் மாம்ச பலவீனம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்துல ஆண்டவர் அதே இடத்துல சீஷர்களுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ மாம்ச பலவீனம் எனக்கு தூக்கத்தை கொண்டு வருது, மாம்ச பலவீனம். ஆனா என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கும் போது என் மாம்ச பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 9 வரைக்கும் பலவீனப்பட்ட சரீரத்தோடு, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 9 வரைக்கும் பலவீனப்பட்ட சரீரத்தோடு பவுல் ஜெபிக்கிறார். பவுல் பலவீனமான சரீரத்தோடு ஜெபிக்கிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தெய்வம் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஹalleluya. சரீர பலவீனம் இருந்தால் ஜெபிக்க முடியாது என்று இல்லை. பலவீனப்பட்ட சரீரத்தோடு தான் நம்ம அதிகம் ஜெபிக்கணும். நீங்கள ரொம்ப பலனோடு இருக்கீங்க போல இருக்கு. பலவீனமான சரீரம் இருந்தா நிறைய ஜெபிக்கணும். காரணம், நம்ம உயிர் வாழ போகுது சரீர பலத்தினால் அல்ல, தெய்வ பலத்தினால. ஜெபம் எனக்குள் இருக்கிற பலவீனத்தை தாண்டிய தெய்வ பலத்தை எனக்குள் ஸ்தாபித்து அந்த பலத்தினால் தேவ காரியங்களை செய்து முடிக்க எனக்கு கிருபை தரும். சரி, நான்காவது நான் ஜெபிக்க முடியாதபடி எனக்கு வரக்கூடிய ஸ்தோத்திரம் தடைகள். 4வது தடைகள் அற்புதங்கள். அற்புதங்கள் ஜெபத்திற்கு தடையாகுது. எல்லாருக்கும் இல்லை, எல்லா நேரமும் இல்லை, ஆனா சிலருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான வேத பகுதி. ஸ்தோத்திரம். இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமாக்கும் கர்த்தர் அதை நினைவுபடுத்தினார். நான் 3 குறிப்பு தான் நினைச்சேன். இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இல்லப்பா, சிலருக்கு அற்புதங்கள் கூட ஜெபிக்க விடாமல் பண்ணி விடுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுங்க, உங்க பைபிள்ல திறந்து. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜாவை பற்றிய ஒரு சம்பவத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். அற்புதமா ஜெபம் பண்றார். 20ஆம் அதிகாரத்துல பயங்கர ஜெபம். நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாரு. தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ செத்து போவ, வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து. ஐயோ, சொன்ன உடனே சுவர்புறமாய் திரும்பி என்ன ஜெபம். ஸ்தோத்திரம். 2, 3 ஆகிய வசனத்தை பாருங்க. எசேக்கியா தன் முகத்தை சுபமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நாடு பக்கம் முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதார், செத்து போவே அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர அழுக, பயங்கர ஜெபம். கர்த்தர் கொஞ்சம் தூரம் போன தீர்க்கதரிசிட்ட உடனே பேசுறார், திரும்பி போ, அவனுக்கு நான் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தேன்னு சொல்லு.
ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன்னு சொல்லு. இந்த ஆயுசு நாளை கூட்டித்தாரும்னு செய்யற ஜபம் ஆபத்தான ஜபம். என்ன? ஹலோ, ஆமா, ஆயுசு நாளை கூட்டித்தாரும்னு ஜோம் பண்ண வேண்டாம். ஆண்டவர்ட்ட இப்படி ஜோம் பண்ணணும், நீர் தந்த ஆயுசுக்குள்ள உண்மையா வாழ்ந்து முடிக்க கிருபத்தாருன்னு கேட்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஏன்னு சொல்லித்தரேன் பாருங்களேன், ஏன்னு சொல்லித்தாரேன். 3 ஆபத்து இதுக்குள்ள இருக்குது. 15 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஆனா இந்த காரியத்தை கர்த்தர் நடப்பித்ததுக்கு அப்புறம் தேவன் தனக்கு செய்த உபகாரத்துக்கு உண்மையா ஏசைக்கியா நடக்கவில்லை அப்படின்னு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம். தெய்வம் செஞ்ச உபகாரத்துக்கு உண்மையா இல்லையா? சரி, ரெண்டாவது ஸ்தோத்திரம், இந்த காலத்துல தான் யாமே ஸ்தோத்திரம் பக்கத்து நாட்டில இருந்து வந்தவனுக்கெல்லாம் தன்னுடைய அத்தனை பொக்கிஷத்தையும் திறந்து காட்டினார். ஆண்டவர் சொன்னார், அவ்வளத்தையும் அள்ளிட்டு போயிருவான்னார். இந்த 15 வருஷம் மட்டும் கூட்டி கிடைக்காட்டா பொக்கிஷம் பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல. இந்த 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்படாட்டா எசேக்கியா 100க்கு 100 பெர்ஃபெக்டான நல்ல மனுஷன்னு செத்து போயிருக்கலாம்ல. இதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? இந்த 15 வருஷத்துல தான் ஒருத்தன் பிறந்தான், மனோவான்னு ஒருத்தன். மன்னிங்க, மனாசேன்னு ஒருத்தன். மன்னிங்கள், மனாசே என்கிற ஒரு மகன். அவன் ராஜாவாகிற போது 12 வயசான். கேடுகட்ட ராஜா. இஸ்ரவேல் இந்த தலைமுறையிலேயே யூதா ராஜாக்கள்ல கேடுகட்டவனா இருந்தவன் இந்த மனாசே தான். ஐயா எப்ப பிறந்தார் தெரியுமா? அந்த எக்ஸ்டெண்டட் இயர்ல பிறந்தார். 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த காலத்துல பிறந்தார். அப்போ ஆண்டவர்ட்ட ஆயுச கூட்டித்தாருன்னு கேட்க கூடாது. அவர் கூப்பிட்டா போகிறதுக்கு என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? நாங்கெல்லாம் இப்படிலாம் பாஸ்டர் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்டெண்டட் இயர் கிடைச்சதுன்னா உங்களால உத்தமமா வாழ முடியும் நம்பிக்கை இருந்தா கேளுங்க. சரி, இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இவ்வளவு அற்புதத்தை வாங்கிட்டு இங்க கீழெல்லாம் பிரச்சனை நடக்குது. எசேக்கியா வந்த அவங்களை மற்ற நாடுகளில் உள்ளவங்களை அங்கீகரித்து உள்ள கூட்டு போய் எல்லாத்தையும் காட்டுறாரு. காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்றார். 16ஆம் வசனத்தை பாருங்க. 16வது வசனம். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? சிறையிருப்பை பற்றிய ஒரு செய்தி இங்கதான் கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த வார்த்தை சொல்லுது, நீர் பெறப்போகிற உன் சந்தானமாகிய உமது குமாரரிலும் சிலர் பாபிலோனில் ராஜாவின் அரண்மனையில் அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? பரவாயில்ல, நீங்கெல்லாம் எசேக்கியாவுக்கு சொந்தக்காரங்க போல தெரியுது. அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க என்னங்க செஞ்சிருப்போம்? அட்லீஸ்ட் அழுதுருப்போம்ல, ஆண்டவரே இது வேண்டாம்ப்பா கேட்டிருப்போம்ல. ஆனா எசேக்கியாவுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 19ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். அடேங்கப்பா, என்ன வார்த்தை பத்திகளா சார்? உன்னை பாரமற்றவனாய் ஆக்கினது எது? 3 காரியம் சொல்லப்படுகிறது. 3 காரியம் சொல்லப்படுகிறது. அனைத்தும் அபகரிக்கப்படும் என்கிற ஒரு செய்தி. அனைத்தும் அபகரிக்கப்படும் என்கிற செய்தி. ஆமா, அடுத்த தலைமுறை வேலைக்காரனாய் இருப்பான் என்கிற செய்தி. 2 செய்தி சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம ஆளுடைய மனநிலையை பாருங்க. பிரேயர்லெஸ் மைண்ட், ஜெபமில்லா சிந்தை. சில அற்புதங்கள் நம்மை ஜெபமில்லா சிந்தைக்குள் நடத்த வாய்ப்பு நிறைய. அற்புதம் நடக்கிற வரைக்கும் அழுது ஜெபிச்சு ஆண்டவரை பிடிச்சு கிடக்கிறது. அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் அதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார்ல பாஸ்டர், நான் அடுத்த சண்டே நான் சாப்பாடு போடுறேன். என்ன? ஆமா, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம செலவுதான். ஆனா ஆளு ஆண்டோட சமூகத்துல காணாத அப்புறம் என்னன்னு கேட்டா, ஆனா அற்புதம் செஞ்சுட்டார்ல, நான் தான் கணக்க முடிச்சிட்டேன்ல.
எசேக்கியாவின் மனது ஒரு துளியும் ஜெபிக்க தோன்றவில்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு நடந்த ஒரு அற்புதம் அவன் மனதை மயக்கிற்று. சில அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்யாது இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் செய்யல? அவர் சொல்லுவாரு, அற்புதங்களை காட்டிலும் நீ எனக்கு முக்கியமானது. உனக்கு நடக்கும் அற்புதங்களை காட்டிலும் நீ எனக்கு முக்கியமானவன். எனக்கு தெரியும், இதுல ஒரு அற்புதம் நடந்தா நீ என்னை விட்டு தூரம் போவாய். இந்த அற்புதம் நடந்த அற்புதத்தை மட்டும் வாங்கி கொண்டு என்னை விட்டு அகன்று போவாய். ஐந்தாவது, நம்முடைய ஜெபத்தை பாதிக்கும் ஐந்தாவது காரியம் அறியாமை. காலத்தை அறியாத ஒரு அறியாமையாக்கும் நம்மை ஜெபிக்க விடாமல் பண்ணுகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதலாவது நிருபம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். காலத்தை குறித்த அறியாமை பலரை இன்றைக்கு ஜெபிக்க விடாமல் வைத்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். காரியத்தை கவனிங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த காலம் முடிவின் காலம் என்பதை சபை அறியட்டும், ஜனங்கள் அறியட்டும். We are nearing the end. நான் நிறைய அடையாளம்லாம் சொல்லல. செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்கு போதாத காலம்னு உலகம் சொல்லிட்டு இருக்குது. செப்டம்பர் மாதம் இதுவரை சந்தித்திராத ஒரு பெரிய வெப்பநிலை தாக்குதலை நம்முடைய தமிழ்நாடு உட்பட சந்திக்க போகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள்ல ரோடு எல்லாம் இளகி போய் நிக்குது. கார் டயர் எல்லாம் அப்படியே இளகி போய் நிக்குது. காருக்கு மேல அடிச்சிருக்கிற பெயிண்ட் பாருங்க, ஊதி பலூன் போல போய் நிக்குது. ரோட்ல கால் வைக்க முடியல ஐரோப்பிய நாடுகளில். ஆமா, ஹீட் வேவ், வெப்ப அலை அங்கு வீசிக் கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத ஒரு வெப்ப அலையை இந்த பூமி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது வந்ததுனால இயேசு வரப்போறாரு நான் சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை நல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும். முடிவு சமீபம் என்கிற சிந்தை நமக்குள் இருக்கட்டும். முடிவு சமீபம், முடிவு சமீபம். அப்படி வருகை சமீபம் ஆயிற்று. யாக்கோபு தேவ மனிதர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், யாக்கோபு 5:9, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். வாசற்படி வரைக்கும் வந்து விட்டார். He is about to knock the door. கதவை தட்டும் காலமும் வேளையும் வந்தது. காலத்தை உணர்ந்தவன் ஜெபிப்பான். ஒருவன் ஜெபிக்கவில்லை என்றால் அவன் காலத்தை அறியாதவன். தி கடைசி காலம் என்கிறதை அறிந்தவன் கண்டிப்பாய் தன் ஜெபத்தில் ஒரு நொடிய கூட வீணாக்க மாட்டான். இந்த இரவுல தெய்வம் சொல்லுகிறார், ஜெபத்தில் விழித்திருந்தால் ஆமேன் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக இருக்கலாம். தெய்வம் மிக தெளிவாய் எனக்கு உணர்த்தினது, என் ஜனத்துடைய ஜெப வாழ்க்கையை எச்சரித்து சொல்லு. என் ஜனத்துடைய ஜெப வாழ்க்கையை எச்சரித்து சொல்லு. ஜெப அனுபவத்தை இழந்த சிலர் இங்கு இருக்கலாம். ஒரு காலத்தில் நான் நல்ல மகிமையாய் ஜெபம் பண்ணினேன் பாஸ்டர். Now I have lost that spirit of prayer. அந்த ஜெப ஆவியை இழந்து போயிருக்கிறேன் என்று சிலர் இருக்கலாம். வேறு சிலர் இருக்கலாம், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன் பாஸ்டர், ஆனா ஜெபிக்க முடியவில்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பிளாங்க் ஆகுது, நானே ஆமேன் போட்டுறேன். ஒரு சிலர் இருக்கலாம், எத்தனையோ செய்திகளை கேட்டுட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறது இல்லை, என் பேருக்கு முழங்கால் போடுறேன், ஆனா உண்மையில நான் இதுவரைக்கும் ஜெபித்தது இல்லை. ஜெபத்தை இழந்தவர்களோ, ஜெபிக்க இயலாதவர்களோ, ஜெபமே இல்லாதவர்களோ, நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு இரவு திரும்ப ஒரு ஜெப ஆவியை அருளி செய்ய வல்லவர் நம்ம மத்தியில் எழுந்தருள் இருக்கிறார்.